அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் திருச்செந்தூரார். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தொழில் செய்யலாம், அந்த தொழிலை எப்படி செய்தால் வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் மகர ராசிக்கு இன்னைக்கு பார்க்க இருக்கோம். மகர ராசிக்கு 10க்கு உடையவர் அப்படிங்கிறவர் துலா ராசி தான் உங்களுக்கு 10க்கு உடையவராக வராரு. துலா ராசிக்கு அதிபதி அப்படிங்கிறவர் சுக்கிர பகவான். அப்போ இந்த உங்களுடைய ராசி அதிபதி சனி பிளஸ் இங்க சுக்கிரன், கல், மைனிங், கிரஷர், இரும்பு வியாபாரங்கள், சிமெண்ட்டு, கட்டுமானம், இடம் வாங்கி விற்பது, மனைகள் வாங்கி விற்பது, வீடுகள் கட்டி விற்பது, எஸ்எஸ் சார்ந்த ஒர்க்ஸு, சிற்பம் சார்ந்த வேலைகள், மண் சார்ந்த வேலைகள், அழியாத பொருட்கள், அதற்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பால் வியாபாரங்கள், தயிர் வியாபாரங்கள், இதுபோல் வியாபாரங்கள் நல்ல பலனை உங்களுக்கு தரும். மர வியாபாரம் நல்ல பலனை தரும். இதில் பெரிய லெவலில் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, சிறிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இந்த செக்மெண்ட்டில் எதில் இருந்தாலுமே நல்லது தான். இது இல்லாமல் வேறு தொழில்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் நல்ல பலன் தான், அது பயப்பட தேவையில்லை. இந்த தொழில்கள் நீங்கள் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா மகராசி என்பர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். மகராசி என்பர்கள் எப்போவுமே ஒரு சிறிய கல் கூட ஒரு பெரிய லாபத்தை தரும் அப்படிங்கிறனால எப்போவுமே நீங்கள் தொழிலில் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. சரி, இதுதான் ஒரு பேப்பர் தான் கிழிச்சு தூக்கி போடுவோம் அப்படின்னு பண்ணாதீங்க. தொழிலில் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி பண்ணுங்கள். லேபரை எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலாம், ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னா எப்படிலாம் அவற்றிருந்து நம்ம இந்த ரிசோர்ஸை வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. நேர மேலாண்மை அப்படிங்கிறத ரொம்ப கட்டாயம் நீங்கள் பேணுங்க. அதே போல் நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்கிட்ட நல்ல ஜெல் அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் பண்ணிக்கணும். இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் பெரும்பாலும் ஹோல்சேல் வியாபாரம் அல்லது B2B பிஸ்னஸ் மேன் டு பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸை கான்சியஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். காரணம், வாடிக்கையாளர் உங்கள்கிட்ட அட்டாச் ஆகிறதுல கொஞ்சம் நிறைய உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால பிஸ்னஸ் மேன் டு பிஸ்னஸ் பண்ணும்பொழுது நல்ல பலன்கள் மகராசி என்பவர்களுக்கு நிறைய கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணங்களில் பகுதி சம்பாத்தியம் அப்படிங்கிறது உங்கள் சேமிப்புகள் போனாலும் கூட முடிந்த அளவுக்கு திருப்பி தொழிலை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு தொழிலை ஸ்டாண்டர்டைஸ்டாக பண்ணி அதில் ஜெயிச்ச பின்னாடி அடுத்தடுத்த தொழில் போங்க. இது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு 10 குடைவரே சுக்கிரன் அப்படின்னு வந்துட்டனால திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, கொஞ்ச நாள் நல்லா இருக்குது அப்படின்னா உடனே அகலக்கால் அடுத்தது வைக்க பிரான்ச் போடுறேன், நான் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் சொல்லிட்டு அகலக்கால் வைக்காதீங்க. உடனே ப்ரீமியமான கார் வாங்குறேன், ஒரு பெரிய பைக் வாங்குறேன், ஒரு திடீர்னு வீடை கட்டுறேன், இது மாதிரி சின்னதாக ஒரு பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா இருந்தோடனே உடனே இது மாதிரியான ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் தயவு செஞ்சு போகாதீங்க. இது பெரிய லாஸை எல்லாமே போகிற மாதிரியான ஒரு சூழலை கட்டாயம் பண்ணிடும். ஆகையால் பொறுமையாக இருங்க. பிஸ்னஸ் தேவையான விஷயங்களை பண்ணுங்கள். ஒரு 5 to 7 வருடங்கள் அந்த தொழிலை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. அதன் மூலம் வரக்கூடிய லாபங்களுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து சின்ன சின்ன கமிட்மெண்ட்ஸ் போங்க. அதில் குறிப்பாக ஆடம்பர கார்கள், ஆடம்பர வாகனங்கள் வாங்காதீங்க. இடம் சார்ந்த நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் கோர்ஸில் பல கோடி, 1000 கோடி, 200 கோடி, 500 கோடி மாதிரி டர்ன் ஓவர் பண்ணுறேன், இந்த மாதிரி பிஸ்னஸுக்கு நீங்கள் மகராசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஸ்டாஃப்ஸுக்கு, உங்களுடைய லேபர்ஸ்க்கு அப்படிங்கிறதுல நீங்கள் போனஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. அவங்களுக்கு சிங்கிள் டைம் பேமெண்ட்டாக கொஞ்சம் சேர்த்து கொடுக்கறதுக்கான வழி பாருங்கள். அவங்க உங்களுக்கு மகிழ்ச்சி பண்ணி அவங்க உங்களை ப்ளஸ் பண்ணுற மாதிரி சூழல் இருந்தாவே உங்கள் பிஸ்னஸ் ஒரு 500 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறீங்கன்னா அடுத்த வருஷம் 100% இந்த ஒரு விஷயத்தினால நீங்கள் 100 கோடி அவங்களுக்கு கொடுத்த பணத்தை விட இன்ட்டு ஒரு 5 மடங்கு நீங்கள் அதிக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய சூழலை நிச்சயம் உங்களுக்கு இந்த சுக்கிரன், ஏன்னா 10 கூடிய சுக்கிரன் லட்சுமி கட்டாயம் கொடுப்பாங்க. கிணறு இறைக்க ஊற்று வந்து கொண்டே இருப்பது போல் பணமும் உங்களுக்கு இறைக்க வந்து கொண்டே இருக்கும். ஆகையால் கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய வேலை செய்கிறவங்களுக்கு கவனம் செலுத்துங்க. வேலை செய்கிறவங்க பாதுகாப்பாக வந்துட்டு போகிறதுக்கான வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தாராளமாக கொடுக்கலாம். உங்களுடைய பெரிய ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, சின்ன ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, கால்முதி மேட்டு, நடந்து வர கால்முதி மேட்டு நீட்டாக பெருசாக போடுங்க. 2 நாளுக்கு ஒன்ஸ் அந்த கால்முதி மேட்டை மாற்றுங்க. முடிஞ்சால் 2 மாதத்துக்கு ஒன்ஸ் அதை தூக்கி போட்டுருங்க. செப்பல்ஸ் பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக போடுங்க. உங்களுடைய ஸ்டாஃப்ஸை உங்களுடைய ஆஃபீஸ்க்குள்ளே செப்பல் போட்டு வர அலோவ் பண்ணாதீங்க. அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடிய இடம் தனியாக பிரித்து வைங்க. நான்வெஜ்ஜு முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டாஃபுக்கு வெஜ்ஜு சாப்பிட சொல்லுங்கள். தண்ணி பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கொடுங்க. எங்கெங்கே இடத்துல தண்ணி கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் கொடுங்க. வருடத்திற்கு ஒரு முறை உங்களுடைய பிஸ்னஸ் ஏரியா எங்கே இருக்கோ அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலோ அல்லது முருகர் கோயிலோ அங்கே நீர்மோர் கொடுக்கறது, தண்ணி ஸ்பான்சர் பண்ணுறது, தண்ணி கேன் கொடுக்கறது, இது மாதிரியான உங்கள் கம்பெனி பேரில் கொடுங்க. நீங்கள் குடிக்கிறதுக்கு நீராகாரமாக நீங்கள் மக்களுக்கு கொடுக்க அது ஹெல்த்தியான ஆகாரமாக இருக்கணும். சும்மா மாசா கொடுக்குறேன், அந்த சும்மா கோக் கொடுக்குறது இது மாதிரி இல்லாமல் தண்ணி கொடுங்க, மோர் கொடுங்க. இதை நீங்கள் கொடுக்க லிக்விட் தான் சுக்கரேன்.
மிகப்பெரிய ஒரு growth-ஐயும் வெற்றியும் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பாங்க. அதே போல் உங்களுடைய ஸ்டாஃபில் உங்களுடைய லேபர்ஸில் யாருக்காச்சும் கல்யாணம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது சீர்வரிசைக்காக ஹெல்ப் பண்ணுங்கள். அல்லது அவங்களுக்கு ஒரு அந்த இடத்துல உங்களுடைய பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்க்கும் ப்ளஸ் ஒரு ஹெல்ப்புக்காகவும் ஒரு ஃப்ளெக்ஸை கூட அடித்து உங்கள் பிஸ்னஸ் பேர் வச்சு கொடுங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண்ணும்போது பெரிய லெவலில் பிஸ்னஸ் growth மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வரும். மகராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா எந்த கோயில் போகணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் தொழிலை வளர்ச்சி பெறுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் காளியம்மன் மிகப்பெரிய உயர்வு தரக்கூடியவராக இருப்பாங்க. இப்போ சென்னை ஏரியாவாக இருக்கீங்கன்னா நீங்கள் காளிகாம்பாள் கோயில் போகலாம். மதுரை ஏரியாவாக இருக்கீங்கன்னா மடப்புறம் காளி போகலாம். சிதம்பரம் அந்த சைடில் இருக்கீங்களா நீங்கள் வந்து தில்லைக்காளி போகலாம். காளியம்மன் எல்லா பக்கமும் இருக்காங்க. இதுவே நீங்கள் கொங்குபெல்ட்டில் இருக்கீங்கன்னா மேட்டுப்பாளையம் வனபத்திர காளியம்மனை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. காளியம்மனை பிடிச்சா போதும், 100% வெற்றி உங்களுக்கு தாராளமாக தரப்போகிறான். நல்ல பலன்கள் உங்களுக்கு வரும். இந்த காளியம்மனை வழிபாடை தொடர்ந்து செய்து வருவதும், காளியம்மனுக்கு தேங்காய் உடைச்சு நெய்தீபம் ஏற்றி வருவதும் மிகப்பெரிய ஏற்றம் வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் தொழிலில் வரும். காளியம்மனுடைய பரிபூர்ண அனுகூலத்தால் உங்கள் தொழில் மென்மேலும் வளரவும் வெற்றியடைவும் நான் காளியம்மனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மங்கள சண்முகருடைய பரிபூர்ண அனுகூலத்தால் மென்மேலும் வளர்ச்சி வெற்றிகள் நீங்கள் வாழ்வில் அடைய வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இனி எல்லாம் இனிதே. நன்றி, வணக்கம்.